Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive. ஒரு 5 பல்லு பூண்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் சூடானா போதும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு பஞ்ச், அதாவது ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, இது நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதோடவே நாம் கொஞ்சமாக புதினாவும் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை, இதையும் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் கலர் மாறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ரீனிஷாக கிடச்சிருக்கு. நமக்கு கொத்தமல்லியும் புதினாலாம் கலர் மாறிச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு கலர் கிடைக்காது. அடுத்ததாக தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் தோசை ஊற்றுற பதத்துக்கு தண்ணியும் சால்ட்டை ஆட் பண்ணி கரைச்சாச்சு. இப்போ ஒரு தவா வச்சதில் தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி அது கொஞ்சம் நமக்கு வெந்து வரணும். நாம் கீ ரோஸ்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக நெய் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கலனா ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம், குக்கிங் ஆயில். தோசை நமக்கு ஒரு 50% வெந்த பிறகு அது மேலே அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது ஸ்ப்ரெட் பண்ண பிறகு திரும்பவும் அது மேலே நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண பிறகு நாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ், அதாவது வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்து மேலேயே இட்லி பொடி, இது நாங்கள் வீட்லேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், இது நம்ம அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பவும் அந்த இட்லி பொடி மேலே நாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக அது வெந்து வரத்துக்காக நம்ம ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு கோரியண்டர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரோல் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இன்னொரு டேஸ்ட்டும் நீங்கள் செய்யலாம். அதாவது கொத்தமல்லி சட்னி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பிறகு வெங்காயம் ஆட் பண்ண பிறகு அதுக்கு மேலே நம்ம இட்லி பொடிக்கு பதிலாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நம்ம மிளகாயை வந்து மிக்சியில் குறன்னு அரைச்சி அதை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். காரமாக சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அந்த கொத்தமல்லி சட்னிக்கும் அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே நமக்கு கீ ஆட் பண்ணுற தொட்டு இந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நாம் 2 டேஸ்ட்டில் கோரியண்டர் கீ ரோஸ்ட் பார்த்துருக்கோம். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்படியே நீங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நாம் க்ரீன் கிராம் பவுடர் கீ ரோஸ்ட் தோசை, அதாவது பச்சை பயிரில் இட்லி பவுடர் கீ ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு ட்ரை பேன் வச்சு நல்லா சூடான பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதாவது டேபிள் ஸ்பூன்னா இது பெரிய ஸ்பூன் அளவு. ஸோ அதில் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வெறும் வானிலை தான் வறுக்க போகிறோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை பயிறு, இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு அதோட 3 வரமிளகாய்,
நல்லா க்ளீன் பண்ணி கிள்ளி எடுத்துருக்கேன். அதை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை அலசி ஆற வச்சுருக்கேன். இல்லை ட்ரையாக இருக்குது, ஸோ ட்ரையாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு இட்லி பவுடர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நமக்கு பச்சை பயிறு ரொம்ப நல்லது உடலுக்கு. நாம் இது நிறைய குவான்டிட்டி அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவையானப்போ இட்லி தோசைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம ட்ரையாக அரைக்கிறோம். இப்போ நாம் தோசை ரெடி பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இட்லி மாவு தோசை பார்த்து கரைச்சிட்டு ஒரு பேன் வச்சு நம்ம தோசை வார்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல, குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண பிறகு அது மேலேயே நம்ம பச்சை பயிறு இட்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலேயும் தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணி நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் நம்ம அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இன்னும் ரொம்ப நெய் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நம்ம முதல்ல ஆட் பண்ணது போல் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பவுட்ரு, அதாவது இட்லி பவுட்ரு நீங்கள் நிறைய வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். இதை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கூட நீங்கள் இது போல் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கிராம் பவுடர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. இதுக்கும் உங்களுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இப்படியே நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. நீங்கள் நெய் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை நெய்யும் ஆயிலும் கூட ஈக்குவலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணுற தொட்டு தோசை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் இதே இட்லி பொடி வச்சு நம்ம இன்னொரு டைப்பில் நம்ம செய்கிறோம். அதையும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நாம் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தோசைக்காக 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நாம் வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் நாம் அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இதில் நம்ம ராவாக ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணுறோம். இது ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம வெங்காயம் ஆட் பண்ண மாவு, இது வந்து நமக்கு ப்ளைன் மாவு. இதில் தான் நம்ம முன்னாடி தோசை ஊற்றணும். இப்போ நாம் இந்த வெங்காயம் ரவையும் ஆட் பண்ண மாவில் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடான பிறகு நாம் இதில் தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம ரவை ஆட் பண்ணுறோம், அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயமும் நம்ம வதக்கி ஆட் பண்ணுறோம், ஸோ அதுவும் இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட்டை ஆட் பண்ணும். தோசை மாவு 50% வெந்து வந்த பிறகு அது மேலே நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு, இல்லை நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நாம் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீன் கிராம் இட்லி பவுடர், அதாவது பச்சை பயிறு இட்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம தோசை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நாம் ஜஸ்ட் அது மேலே ஆயிலோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சோம்னா சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக வெந்து வந்துடும். நாம் இது மேலே வெங்காயம் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவில் வதக்கி ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம். ஸோ இதுவும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இந்த இட்லி பவுடர் மேலே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வரமிளகாயை குறக்குறன்னு மிக்ஸியில் அரைச்சி நம்ம இது மேலே ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா காரமாக இருக்கும். இதுக்கும் சைட் டிஷ் தேவையில்லை. அதே சமயம் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இந்த தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற தோசையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, அதாவது வெஜ் ஸ்டஃப் கீ ரோஸ்ட். இதுவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். புளிப்பு இனிப்பு காரம் நிறைந்த தோசை. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு மேங்கோ, அதாவது பச்சை மேங்கோ எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மேங்கோ சீசனெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் உங்களுக்கு விருப்பமான காய் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ இது போல் கட் பண்ணி நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதில் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை இருக்கும். இந்த மேங்கோவில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக ஒரு கேரட்டும் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த வெஜிடபிள் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வெஜிடபிள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை பதத்துக்கு மாவு கரைச்சி ஒரு பேன் வச்சு அதில் தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றின பிறகு ஒரு 50% மாவு வெந்த பிறகு அது மேலே நாம் வெஜிடபிளை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது நாம் தோசை மேலே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டும் மேங்கோவும் நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கோம். இது அது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நிறையவோ இல்லை கொஞ்சமோ உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அப்படி உங்களுக்கு இப்படி ராவாக சாப்பிட பிடிக்கலனா நீங்கள் கொஞ்சமாக ஸ்டீமில் 50% வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நாங்கள் அப்படியே ராவாக தான் ஆட் பண்ணுறோம். அது மேலே கொஞ்சமாக நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இட்லி பவுடர் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது மேலே நாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் அதையும் நாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஏன்னா நம்ம இத்தனை லேயர் இந்த தோசையில் ஆட் பண்ணுறோம். திரும்பவும் நாம் அது மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த கேரட்டும் மேங்கோவும் நல்லா அந்த தோசையோடு மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ரோல் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த தோசை ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் எல்லா டேஸ்ட்டுமே நிறைஞ்சிருக்கு. புளிப்பு, இனிப்பு, நெக்ஸ்ட்டு காரம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதில் பார்த்த எல்லா ஸ்டஃப்டு தோசையுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை எல்லாமே சைட் டிஷ்ஷே இல்லாமல் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன பிள்ளைந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த தோசை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.